ஆகவே மாநில அரசுக்கு அந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும். நீட் தேர்வை ரத்து செய்கிற அதே வேளையில் நாம் வைக்கிற அடுத்த கோரிக்கை, கல்வி தொடர்பான அதிகாரத்தை மாநில பட்டியலில் இணைக்க வேண்டும். ஒரு இடைக்கால ஏற்பாடாக மாநில அரசு நீட் விலக்கு சட்டத்தை மீண்டும் சட்டமன்றத்தில் மசோதாவை அறிமுகப்படுத்தி நிறைவேற்ற வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைப்பது. தேசிய அளவில் பிற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் நீட் விலக்கு கோருவது போல் எந்த மாநிலத்திலும் மாநில அரசு நீட் விலக்கு கோரவில்லை. கேரளாவிலோ, கர்நாடகாவிலோ, ஆந்திராவிலோ, தெலுங்கானாவிலோ, மகாராஷ்டிராவிலோ எந்த மாநிலத்திலும் நீட் தேர்வு கூடாது என்று தமிழ்நாடு அரசை போல நீட் விலக்கு சட்டம் கொண்டு வரவில்லை. இந்த விழிப்புணர்வு பிற மாநிலங்களிலும் வர வேண்டும். நீட் விலக்கு கூடாது என்பது அந்த மாதிரி தான். இப்ப மாநாட்டில் நம்ம என்ன தீர்மானம் வைக்கிறோம்னா, தமிழ் தேசிய இனம் தேசிய இன உரிமைகளை கோருவது போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் வாழக்கூடிய அந்தந்த மொழிவழி தேசிய இனங்கள் அவர்களுக்கான தேசிய இன உரிமையை கோர வேண்டும். இதான் நாம் வைக்கிற அரசு. தேசிய இன உரிமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்போம். விடுதலை சிறுத்தைகளின் முழக்கம். இதை நான் 1990 எழுதின முழக்கம். இது தேசிய இன உரிமைகளின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்போம். தனித்தமிழ்நாடு கோருவது என்பது ஒரு தமிழ் தேசியம், தனி ஈழம் பெறுவது என்பது தமிழ் தேசியம்தான். இங்கே இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தனிநாடு கோரிக்கை வைக்காமல் சுதந்திரமாக இயங்குகிற மாநில சுயாட்சியை தர வேண்டும். அதுதான் தேசிய இன உரிமை. ஒவ்வொரு மாநிலமும் அப்படி தங்களுக்கான தேசிய இன உரிமைகளை கோர வேண்டும். இதில் கவனிக்க வேண்டியது, நாம் தமிழர்கள் என்பதனால் தெலுங்கர்களையோ கன்னடர்களையோ மலையாளிகளையோ வெறுக்கவில்லை. வெறுப்பு அரசியல் இல்லை. அவர்களும் தேசிய இனமாக ஓர்மை பெற வேண்டும். அவர்களும் தங்களுக்கான மாநில உரிமைகளை மாநில சுயாட்சியாக கோரிக்கை வைக்க வேண்டும். இந்த தேசிய இனங்களுக்கு இடையிலே ஒரு ஐக்கியம் வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படித்தான் நீட் விலக்கு தமிழ்நாட்டிலும் வேண்டும். இந்த கோரிக்கையை பிற மாநில அரசுகளும் ஏற்க வேண்டும். நீட் விலக்கு சட்ட மசோதாக்களை அவர்களும் அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்களும் சேர்ந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அல்லது இந்திய ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிற ஆளுநர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். எனவே நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படுமா என்றால் அது தொலைதூர கனவு. அது சாத்தியமில்லை என்று நாம் அமைதி காத்துவிட முடியாது. இந்த கருத்தை நாம் திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கிறது, வலியுறுத்த வேண்டியிருக்கிறது, உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் தோழர்களே, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தாலும் சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் ஒரு இடத்தில் நடக்கும், சென்னையில் நடக்கும் என்று நான் அறிவித்தேன். என்னுடைய அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றி கூறி, ஆகஸ்ட் 17 தமிழ்நாடே திரும்பி பார்க்க வேண்டும். இந்திய அரசியல் அரங்கமே அதிர வேண்டும். வழக்கம் போல் எல்லோருடைய நெஞ்சிலும் ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 17 என்பது மட்டும்தான் உங்கள் உள்ளம் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை, விளம்பர ஏற்பாடுகளை உங்கள் சக்திக்கு ஏற்ப ஆங்காங்கே செய்ய வேண்டும். ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கான விளம்பர ஒட்டிகளை, ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம். அதேபோல கீ செயின் போட்டு தோழர்களுக்கு நீங்கள் வழங்கலாம். அதேபோல் டி ஷர்ட் அச்சிட்டு நீங்கள் அந்தந்த பகுதிகளில் நம்முடைய களப்பணியாளர்களுக்கு வழங்கலாம். அதேபோல் மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள், முற்போக்கு மாணவர் கழகத்தை சார்ந்தவர்கள், தொழிலாளர் விடுதலை முன்னணியை சார்ந்தவர்கள் என்று துணைநிலை அமைப்புகளை சார்ந்தவர்கள் மாநாட்டுக்கான நிதியையும் திரட்டி தர வேண்டும். இந்த களப்பணிகளையும் ஆற்ற வேண்டும். தேர்தலுக்காக மாநாடு நடத்துகிறவர்கள் அல்ல,
மக்களுக்காக மாநாடுகளை நடத்துகிறவர்கள் சிறுத்தைகள் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கான நாள்தான் ஆகஸ்ட் 17. ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையில் சந்திப்போம். தமிழ் தேசியம் எது உண்மையான தமிழ் தேசியம் என்பதை நாட்டுக்கு பிரகடனம் செய்வோம். நன்றி, வணக்கம்.